அவ்வளோ அடிக்கிற அளவுக்கெல்லாம் பாட்டு மோசம் இல்லை. விஜய் சார் மேலே பர்சனல் வன்மத்தை இந்த பாடல கங்கை அமரனா தேடி இருப்பாங்க நினைக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கங்கை அமரன் தேடி இருப்பாங்க. ரொம்ப அப்படி ரொம்ப குட்டியாக காட்டினோன்னா அது ரொம்ப விஜய் இப்படி பண்ண இது திடீர்னு வேற யாராவது பண்ணி தான் இருக்காது. விஜய் சார் இப்படி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கல முல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கோட் படத்தில் தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் அந்த வீடியோ சாங்கை பார்த்து நாங்கள் 2 பேரும் ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பாட்டு வந்து இவ்வளோ கைட் பண்ணுறோம் இல்லை, சில தவிர்க்க சொன்னதுனால டைமில் பண்ண முடியல. பட் இன்றைக்கி நாங்கள் வீடியோ சாங்கை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Great of all time. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க், என் முன்னால நடந்தா கேட் வாக். I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it, touch it. கையால போட்ட ஒரு பிரேக், அடவுனால அன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்கின மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, hey touch it. I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it, touch it. அது படத்துல வரும்போது தான் தெரியும் எப்படி காட்டுறாங்க. ஸோ பாட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணும்போது இந்த இதில் வந்து அவர் க்யூட்டாக இருக்காரு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. இது காதல் வேலை, தினமும் நடத்திக்கணும் வேலை, கிடைச்சா பள்ளமா உரசிக்கணும். ஏதேதோ ஆயாச்சு, என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ நூலாச்சு, எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு. யார் காஸ்டியூம் டிசைனர் ஜவ்வாச்சுது, நீ உச்சி கொட்டும் மிச்சம் எல்லாம் ஜவ்வாச்சுது. மேல கீழே இது நம்ம கை மறந்தேதான் போச்சே. Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, hey touch it. I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it, touch it. கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க், என் முன்னால நடந்தா கேட் வாக். நீ கையால போட்ட ஒரு பிரேக், அடவுனால அன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்த வச்சு கனவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே. கலங்கின மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கங்கை அமரனா தேடி இருப்பாங்க நினைக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கங்கை அமரன் தேடி இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு பாட்டு. இவனுங்க கலாய்க்கிற போட்டு அடிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை,
பாட்டு நல்லா தான் இருக்கு. கேட்க உண்மையாக சொன்னால் பாட்டு வந்து நல்லா தான் இருக்கு. எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறானுங்களே தெரியல. இவனுங்களுக்கு இந்த பாட்டு மேல வன்மம் இல்ல, விஜய் மேல வன்மம். வந்து அவரோட ஃபேஸ வந்து எடிட்டிங் மூலமா பண்ணி அது வந்து படத்துக்கு அப்புறம் தெரியும். சில பேருக்கு வந்து இப்ப எப்பவுமே விஜய் சாரை பாக்குற மாதிரி பாத்திருந்தா ஓகே, அது மாதிரி எடுத்திருந்தா சில பேர் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால வந்து சில பேரால ஏத்துந்திருக்க முடியாது, அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு அடிக்கிற அளவுக்கான பாட்டு மோசம் இல்ல. விஜய் சார் மேல பர்சனல் வன்மத்தை இந்த பாடல அவ்வளோ அடிக்கிற அளவுக்கு நிஜமா கேட்க நல்லா தான் இருக்கு. பாட்டு கேட்கல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, நார்மலா இருக்கு, நல்லா இருக்கு. இவனுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அப்படி ஆகும் சட்டு இது பண்ணனால தான் இந்த பஞ்சாயத்து நல்லா தான் இருக்கு. பட் அந்த லுக்குங்கிறது கொஞ்சம் டிஏஜிக்கு வந்து ரொம்ப அப்படி ரொம்ப குட்டியா காட்டினோன்னா அது ரொம்ப விஜய் இப்படி பண்ண இது திடீர்னு வேற யாரையும் பண்ணி தான் இருக்காது. விஜய் சார் இப்படி பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அது ஏத்துக்கல முல்ல. படம் வந்துட்டு இன்னும் நிறைய லுக் இந்த படத்துல இருக்கு, அப்பா கேரக்டர் இன்னும் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், எந்த ஏஜ் லுக்ல இந்த கேரக்டரை காட்டுறாங்க. இந்த பாட்டு மட்டும் தான் அப்படி பண்ணிருக்காங்க, இல்ல இந்த பாட்டு மட்டும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனா எல்லா பாட்டுல இந்த பாட்டு மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வெங்கட் அண்ணா வந்து தப்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியல, படத்து வந்ததுக்கு அப்புறம் தெரியும் பேக்ரவுண்ட் மியூசிக். படத்துல இந்த பாட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுவா இருக்கும். ஆனா ராயன் படத்துல அந்த வாட்டர் பாதி சாங் எடுத்தோன்னே அந்த பாட்டுனா ஹிட் ஆகல. தியேட்டருக்கு போயிட்டு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே அந்த பாட்டை வந்து ரீல்ஸ்ல போட்டு கொண்டு இருக்காங்க. சோ இந்த பாட்டு வரட்டும், படத்துல இந்த பாட்டை பார்க்கும்போது தான் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு. கேட்கலாம், அவ்வளோனா போட்டு அடிக்கணும் தேவையில்ல. பார்க்கலாம் படம் வந்தோடனே எப்படி இருக்கு, படத்துல என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு அண்ணன் தெரியல. வெங்கட் அண்ணன் பார்த்து இருந்துக்கான அவ்வளோதான். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோலேருந்து நான் உங்களோட விடைபெறுகிறோம். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் வந்து சந்திக்க இருப்பது நான் உங்கள் ரங்கநாதன். திவ்யா. பை பாய்.